Hello guys, welcome to video அழிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷாப்பி ஆப் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப் வந்து ஸ்கேமா இல்லை உண்மையான ஆப்பா இல்லை என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேணாம் கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் இம்மிடியேட்டாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆப் லைக் ஃப்ளிப்கார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஷாப்பி ஆப் வந்து இந்தியாவில் வந்திருக்கு. ஸோ இது இருக்க லிஸ்டிங் ஆன ப்ராடக்ட்ஸும் எல்லாமே சீப் ரேட்டில் இருக்குது. 8 to 10 ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் மாதிரி இருக்க ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டாண்ட், இது வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து ஒரு ₹8 தான் வித் ஃப்ரீ டெலிவரி சார்ஜ். ஸோ வெறும் ₹8 மட்டும்தான் நான் பே பண்ணேன். இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. வெறும் ₹8 இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்மால் ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது. நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ் பை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி கேஜெட்ஸ் ஆர் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். நான் ஏன் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, அது வந்து இதில் ஒரு இப்போ அமேசானில் போனால் ஜெனரிக் பிராண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் ஆர் பஸ் ஸ்டாண்டில் சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனால் ஷாப்பி ஆப்பில் நான் வந்து என்ன ஒரு மிஸ்டேக் ஃபைண்ட் பண்ணேன்னா, லைக் இப்போ ஒரு ஹெட்செட் வந்து அது ஒரு ஜென்ரிக் பிராண்டாக இருந்தாலுமே அதை வந்து ஒரு பிராண்ட் நேம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஓப்போன்னு சொல்லிட்டு, லைக் ஓப்போ அந்த மாதிரி ஒரு கம்பெனி நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்செட் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணும்போதே தெரிஞ்சு ஒரு ₹50 ஹெட்செட்னா ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் சேல் பண்ணுவாங்களா லைக் ₹20 ₹30 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப் ஹெட்செட் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆப்வியஸ்லி அதே சவுண்ட் குவாலிட்டி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறத வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்னும் இந்த ஷாப்பி ஆப்பில் இந்த மாதிரி பிராண்ட் நேம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைனீஸ் மேட் ப்ராடக்ட் ஆர் ஜென்ரிக் ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி லைக் யூ கேன் யூஸ் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு மொபைல் ட்ரைபாட் ஸ்டாண்ட் வாங்க. அப்புறம் வந்து இந்த ஒரு மேக்கப் ப்ரஷ், இது ஒன்று மட்டும் இல்லை, அரௌண்ட் வந்து ஒரு 5 to 6 இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கேஜெட்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை மதர் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. இது வந்து பாருங்கள், இப்போயே நான் வந்து டஸ்ட்டு பார்க்குது. இது வெப்கேமில் வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வெப்கேம் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை மானிட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அரௌண்ட் இதே மாதிரி வந்து ஒரு சின்ன பென்சிலு அப்புறம் ஐப்ரோஸ் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் ஒரு அது ரிலேட்டட் டு லைக் ப்ரஷஸ் டைப் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த ₹50 வந்து இந்த மேக்கப் ப்ரஷ் மட்டுமே வருது. ஏன்னா இது வந்து ஆப்வியஸ்லி ஃபார் லேப்டாப் ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணுறதோ இல்லை டிவி ஸ்க்ரீன் ஆர் மதர் போர்டில் வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மேக்கப் ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வென் கம்பேர் வித் அதர் நார்மல் டைப் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஷாப்பி ஆப்பில் வந்து நான் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மணிக்கு வந்து ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய நியூ யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஷிப்பிங் கூட வருது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அமௌண்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி இதுலேயும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் கேஷ்பேக் மாதிரி கேஷ் காயின்ஸ்னு சொல்லிட்டு அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன்னு சொல்லி லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். டூ செக் தட். ஹோப் கைஸ் இந்த ஷார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல்லாக டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.